இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை குறித்ததான வெளிப்பாடை கர்த்தர் பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 13 வசனம். இதை தலைப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், டைம் ஆஃப் ஃபேவர், இரக்கத்தின் காலம் என்று நான் தலைப்பை கொடுக்கிறேன். வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும்போது, thou shalt arise and have mercy upon Zion, for the time of favor her, yea, the set time is come. Time of favor, set time. காலங்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிறக்க ஒரு காலம், வளர ஒரு காலம், இருக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த காலங்கள் அது விதைக்கும் போதும் அதிலும் காலங்கள் இருக்கின்றன. உழ ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அங்கே நீர்ப்பாய்ச்ச ஒரு காலம், பயிர் வளர ஒரு காலம், அது வளர்ந்து அறுவடை செய்யும்படியான ஒரு காலம். இந்த காலங்கள் மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது அதிகமாக தேவனுடைய கிரியை நடப்பிக்கும் காலங்களாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனை அவர் எழுப்புகிறார். என்னத்திற்கு என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆலயம் அது கட்டப்பட வேண்டும், தேவனுடைய மகிமை அதிலே வர வேண்டும் என்று சொல்லி தயை குறித்ததான காலத்தை அவர் தேவனிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவரே, காலம் இதுதான், எங்களுக்கு கிருபை செய்யும் காலம். இந்த காலங்கள் என்று சொல்லும்போது அது கிருபையை கொடுக்கிற காலம். ஃபேவர் என்று சொல்லும்போது கிருபையின் காலம். நியாய தீர்ப்பு இல்லை என்றால் நீதி செலுத்தும் போது அந்த காலங்கள் அந்த கிருபையினால் தான் நமக்கு மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கட்டத்தக்கதான ஒரு வழியையும் அது காண்பிக்கிறது. இந்த காலங்களை நாம் பார்க்கும்போது அது வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுக்கும்படியான வார்த்தையின் மூலமாக உண்டாகும்படியான காலங்கள்.
அவர் வார்த்தையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு செய்யும் காலம், எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கணும் காலங்கள். இஸ்ரவேல் அங்கே தேவனை கூப்பிட்ட போது, அவர் கூப்பிட்ட அந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு இறங்கி அங்கே மோசேயையும் ஆரோனையும் எழும்ப பண்ணி அவர்களை வழிநடத்தும்படியாக அந்த காலங்களை கொடுத்தார். அவர் தயவு செய்யும்படியாக, இஸ்ரவேலுக்கு இறங்கும்படியாக, விடுதலை செய்யும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளிவரத்தக்கதான காலங்கள். அவர் அந்த காலங்களை வாக்குத்தத்தத்தின் காலமாக மட்டுமல்ல, நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லும்போது அதை செயல்பாட்டிலே காண்பிக்கும்படியாக அவருடைய மனதுருக்கம் கிருபையாக வெளிப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்காக அந்த வாக்குத்தத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் அதை செயல்படத்தக்கதாக அவருடைய கிரியையை அங்கே நடப்பிக்கிறார். அந்த காரியம் ஏதோ செய்வதற்காக என்றல்ல, அவருடைய திட்டத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய மகிமையை அறிய வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரியவர் என்பதை அறிய வேண்டும் என்ற, அவர் கிருபையுள்ளவர் என்பதை காண்பிக்கும்படியாக அதை செயல்பாட்டு முறையிலே அவர் அங்கே செய்கிறார். அது ஆண்டவருடைய அவருடைய காலத்துக்குள்ளாய் அவர் திட்டம் பண்ணின அந்த நேரத்தை செய்யும் வரைக்கும் அந்த மக்களை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாய் பார்வோன் நடத்துகிறார். இதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, சரியான வேலை, சரியான செயல்பாடு. அது அவர் திட்டத்துக்குள்ளாய் இருக்கிறதா இருக்கிறது. முதலாவது அங்கே நாம் பார்க்கிற காரியம், அவருடைய கிருபையின் அந்த இரக்கத்தின் காலம் அறிந்து கொள்ள, அந்த இரக்கத்தின் காலத்தை அவர்கள் அறிய வேண்டும். தேவன் இரக்கமுள்ளவர். இரண்டாவது, அந்த இரக்கத்தின் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த காலங்கள் 3 வகையாக இருக்கிறது. இரக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தின் கிரியை அவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் தேவனை 3வதாக கூப்பிட்டதுனாலே அவர் வந்து அவர் சொன்னதை செய்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். அந்த காலங்களுக்காக அந்த நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுதான் சியோனுக்கு அங்கே இறங்கும்படியான தயவு செய்யும் காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்துக்காக முக்கியமாக ஒரு காரியம் காத்திருத்தல். காத்திருப்பது நல்லது. அது தேவனுடைய மகிமையை
வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் வெளிப்பட அவர் நேரங்களையும் காலங்களையும் குறித்திருக்கிறார். பகற்காலம், ராக்காலம், அதில் செயல்பட வேண்டிய காரியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் அவர் முன்குறித்தே இருக்கிறார். ஆனபடியினால்தான் அந்த இடத்திலே பார்க்கிற காரியம் குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக குறிக்கப்பட்டிருக்கிற நேரம் தேவனுடைய நேரமாக இருக்கிறது. இது நல்ல காலம் கெட்ட காலம் கிடையாது, கர்த்தர் குறிக்கும்படியான நேரம். தேவன் குறித்த காரியத்தை குறித்த வேளையிலே செய்கிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் அந்தந்த நேரத்திலே படைத்தார். நமக்கு நன்றாக தெரியும். உலகின் படைப்பே காலங்களுக்கு உட்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, காத்திருத்தலிலே 5 காரியங்களை நாம் பார்க்கலாம். பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, வாசிக்கலாம். பிரசங்கிகளின் புஸ்தகம் 3:1 இவ்வாறாக சொல்லுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. ஆனபடினால் தான் இந்த காலங்கள் முக்கியமானதாய் இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் 3 சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறித்த காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல் முக்கியம். அது எதற்காக என்று சொன்னால், தரிசனம் நிறைவேறும். முதலாவது காலங்கள் முக்கியம், இரண்டாவது தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஏசாயா 40:33 சொல்லுகிறது, அது நம்மை பலப்படுத்த, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பலப்படுத்துகிற காலங்கள் காத்திருத்தல், அது மூன்றாவதாக. நான்காவதாக எதற்காக காத்திருக்க வேண்டும்? நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக. புலம்பலில் நாம் பார்க்கும்போது அதை எப்படியாக வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தரை ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. காத்திருத்தல் நல்லது, நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அதனால் காத்திருப்பதனாலே நாம் இழந்து போக மாட்டோம், நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்படியான காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம்
27 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இது நம்முடைய மனம் பலப்படத்தக்கதாக, அங்கே திடமனதாய் மாறத்தக்கதாக, பலவீனமாய் நாம் சந்தேகப்படாதபடிக்கு உறுதியாய் இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆகையினால் தானே நீதிமொழியிலே நாம் பார்க்கும்போது இப்படியாக ஒரு வசனம் 3 அதிகாரம் 5-6 சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் உறுதியத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நிறைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். காத்திருத்தல் அது நம்மை செம்மைப்படுத்துகிறது. காத்திருத்தல் நம்மை ஒருபோதும் தளர விடாது. காத்திருத்தல் நம்மை அவரை நம்பச் செய்யும். காத்திருத்தல் தேவனுடைய நேரத்திலே குறைவின்றி நிறைவாய் நமக்கு தருவார். இதை நாம் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வோம். காத்திருப்போம். அவருடைய நேரத்திற்காக தயவு செய்யும் காலம் வருகிறது. அவர் நமக்கு தயவு செய்யும் காலத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீ தயவுள்ளவர், ஏற்ற காலத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த மாதத்திலும் நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் காத்திருந்து தயவு செய்யும் காலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.